எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வால் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்காக கொண்டுவரப்பட்ட உஜ்வாலா யோஜனா திட்டம் முழு நோக்கத்தை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக வரைகலையின் மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவபிரியன். மத்திய பாஜக அரசுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களில் உஜ்வாலா யோஜனா திட்டம் ஒன்று. இந்த திட்டம் 2016 மே 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, விறகை பயன்படுத்தி அடுப்பெரிப்பதை தவிர்க்க வேண்டும், ஒரு தூய்மையான எரிசக்தி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதான் திட்டத்துடைய நோக்கம். இதன் காரணமா 1600 ரூபாய் மானியத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு தான் மத்திய அரசுடைய நோக்கமா இருந்தது. சரி, இதன் காரணமா இந்த திட்டம் நிறைய வளர்ச்சியை கண்டிருக்கு. ஆனா இப்ப இந்த திட்டத்தில் நிறைய சிக்கல்களும் இருக்கு. 1 ஏப்ரல் 2014 கணக்கீட்டின்படி இந்தியாவில் 14,52,00,000 பேர் கேஸ் கனெக்ஷனை வச்சிருந்தாங்க வீட்டில். ஏப்ரல் 1, 2022 உஜ்வாலா ஸ்கீம்ல கேஸ் கனெக்ஷன் வாங்கினவங்களோட எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா 9,60,00,000 பேர். ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இப்ப 30,52,00,000 பேர் கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்காங்க, வீட்டு கனெக்ஷன் சொல்ல முடியும். சரி, இதன் காரணமா இந்த வியாபாரம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதாவது 2014-2015 நிதியாண்டுல கேஸ் சிலிண்டருடைய விற்பனை அதாவது 16,041 மெட்ரிக் டன்னா இருந்துச்சு. 2021-2022 இதனுடைய விற்பனை 25,502 மெட்ரிக் டன்னா உயர்ந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 54% வளர்ச்சியை இந்த துறை கண்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இப்ப என்ன சிக்கல் எழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மார்ச் 2014 கணக்கீட்டுல ஒரு சிலிண்டருடைய விலை 410 ரூபாயா இருந்துச்சு. அதே 2023 மார்ச் மாதத்துடைய கணக்கீட்டின்படி ஒரு சிலிண்டருடைய விலை 1113 ரூபாய் இருக்கு. இதன் காரணமா உஜ்வாலா பயனாளர்கள் மிகப்பெரிய சிக்கல் இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2017-2018 இந்த கேஸ் விலை உயர உயர ரீஃபில் அதாவது மீண்டும் ஒரு காலி ஆயிடுச்சு அப்படின்னா மீண்டும் ஒரு சிலிண்டர் வாங்குற எண்ணிக்கை ரொம்ப குறையுது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளர்கள் இப்ப இருந்தாலுமே ஒரு சிலிண்டர் கூட வாங்காதவங்க எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா 46 லட்சம் பேர். இந்த நிதியாண்டுல 2017-2018 நிதியாண்டுல, அதே நிதியாண்டுல ஒரு சிலிண்டர் வாங்கின மட்டும் எண்ணிக்கை 1,10,00,000 பேர். அதே மாதிரி 2018-2019 நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலிண்டர் கூட வாங்காதவங்க எண்ணிக்கை 1,20,00,000 பேர். ஒரு சிலிண்டர் வாங்கின எண்ணிக்கை 2,90,00,000 பேர். அடுத்த நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் 2019-2020 நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் 1,40,00,000 பேர் ஒரு சிலிண்டர் கூட வாங்கல. ஒரு சிலிண்டர் வாங்கின எண்ணிக்கை 1,80,00,000 பேர். 2020-21 நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலிண்டர் மட்டுமே வாங்கின எண்ணிக்கை 67 லட்சம் பேர். ஒரு சிலிண்டர் கூட வாங்காதவங்களோட எண்ணிக்கை 10 லட்சம் பேர். இப்ப இந்த நிதியாண்டுல தான் நிறைய மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது அப்படின்றத நாம் கவனத்தில் கொள்ளணும். 2020-2021 நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் 90 லட்சம் பேர் ஒரு சிலிண்டர் கூட வாங்கல. ஒரு சிலிண்டர் வாங்கின எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அப்படின்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இதை தவிர்ப்பதற்காக மத்திய அரசு சில மானியங்கள் அறிவிச்சாங்க. அதாவது வருஷத்துக்கு 12 சிலிண்டர் வாங்கினவங்களுடைய வங்கி கணக்குல நாங்க ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 200 ரூபாய் மானியம் போடுவோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க. ஆனா முதல்ல காசு கொடுத்து வாங்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா, அதன் காரணமா கையில பணம் இல்லாதனால இந்த ரீஃபில்ல ஆர்டர் பண்ணதுல மிகப்பெரிய தடுமாற்றத்தை இந்த உஜ்வாலா ஸ்கீம் சந்திக்குது.